சிவராத்திரி விரதம் பற்றி மரபு கதைகள் பல கூறுகின்றன. அதாவது புராணங்கள் பழையதை கூறினாலும் அவை உண்மையையே கூறுகின்றன. அது மட்டுமின்றி புராணங்கள் மனிதன் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய பல பண்பாட்டு அம்சங்களை கதை வழியாக கூறுகின்றன. அந்த வகையில் இச்சிவராத்திரி விரதம் தோன்றிய வரலாறு, அதனை கடைபிடிப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்பவற்றை சான்றாதாரங்களுடன் ஒப்புவிக்கின்றன. அது மட்டுமன்றி புராணங்களில் கூறியவற்றையே நாம் 21ஆம் நூற்றாண்டிலும் அதற்கு அப்பாலும் கடைபிடிக்கப் போகின்றோம். அப்படியான இச்சிவராத்திரி விரதம் தோன்றிய வரலாற்றை பற்றியும் புராணங்கள் கூறுவதை நாம் நோக்குவோம். ஒரு காலத்தில் படைத்தல் கடவுளாகிய பிரம்மாவும் காத்தல் கடவுளாகிய விஷ்ணுவும் தாமே உயர்ந்த பிரம்மம் என அகந்தை கொண்டு வாதிட்டு கலகம் செய்தனர். அப்பொழுது பரபிரம்மமாகிய சிவபெருமான் அவர்களது அகந்தையை போக்கும் முகமாக அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே அடியும் முடியும் அறிய முடியாதவாறு ஒரு சோதி புலம்பாக தோன்றினார். இவ்வாறு சிவன் சோதி புலம்பாக தோன்றிய இரவே சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுகின்றது. இதனை சற்று விரிவாக நோக்கினால் 1000 சதுர் யுகங்கள் கழிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல், அப்பகல் காலம் கழிந்து இரவு வந்தபோது பிரம்மா நித்திரை செய்தார். அப்போது சூரிய சந்திரர் முதலிய கிரகங்களும் 30 முக்கோடி தேவர்களும் உலோகமும் அழிந்தன. மேலோகத்தில் உள்ள முனிவர்கள் சனலோகத்தை அடைந்தனர். நாற்றிசை கடல்களும் பொங்கு எழுந்து மாதேவியார் தவம் செய்கின்ற காஞ்சி பதிமுதல் ஏனிய ஸ்தலங்களையும் விழுங்கி சப்த பாதங்களாயும் மூடி தேவலோகத்தையும் அளித்தனர். அப்போது விஷ்ணு சிவஸ்மரணை செய்து கொண்டு ஓர் ஆளிலையின் மீது குழந்தை வடிவாய் நித்திரை செய்தார். அதனை கண்ட முனிவர்கள் துதி செய்தார்கள். அறை துயில் நீங்க எழுந்த விஷ்ணு உலகு பாதாளத்தில் ஆழ்ந்ததைக் கண்டு ஒரு பன்றியின் உருவம் கொண்டு பாதாளத்தில் சென்று அப்பூமியை தன் கொம்பினால் எடுத்து கொண்டு மீண்டும் வந்து முன்போல நிலை நிறுத்தினார். அந்த 4000 சதுரயுகம் கழிய பிரம்மனுக்கு பகல் பொழுதாகியது. பிரம்மா நித்திரை விட்டெழுந்து பண்டுபோல் சிருஷ்டி தொழில் செய்ய திருவுள்ளம் பற்றினார். சமுத்திரங்கள் யாவும் முன்னின்ற பாங்கடைந்தன. விஷ்ணு நான் கொம்பினாலே பூமியை எடுத்து நிலைநிறுத்தினோம் என்று நினைத்து அகந்தையுற்று பாட்கடலில் சயனத்தின் மீது அறுதியுள் செய்தார். அப்போது பிரம்மா தேவர்கள், அசுரர்கள், மற்ற ஜீவராசிகள் அனைத்தையும் படைத்து அவர்களுக்குரிய ஸ்நானங்களை கொடுத்தார். சிருஷ்டி தொழிலை மிக பெரியதென்று எண்ணி இருமாந்து என்னை விட வேறு கடவுள் இல்லை என எண்ணினார். நான் உறங்கும் பொழுது உயிர்கள் யாவும் இறக்கும், நான் விழித்த போது உயிர்கள் யாவும் இயங்கும், ஆகவே அனைத்துக்கும் மூல காரணம் நானே, எனவே நானே பரபிரம்மம் என்று இருமாந்தார். மேலும் பிரம்மன் தான் சிருஷ்டவற்றை பார்த்து ஆணவம் கொண்டு பாட்கடலில் துயிலும் விஷ்ணுவை சென்றடைந்து அவர் மார்பிலி தாக்கி எழும்பு என்று எழுப்பினார். விஷ்ணு எழுந்ததும் நீ யார் என்றார். நான் பிரம்மா. அதற்கு விஷ்ணு, நான் உனது பிதா,
நீ எனது மைந்தன், எனது உந்தி கமலத்தில் இருந்தன்றோ நீ தோன்றினாய் என்றார். எனது உந்தி கமலத்தில் யானுதித்தது உண்மையை நீ உணராமல் எனது பிதா என்றாய். நீ தூணிடை நரசிம்மமாக தோன்றியதால் உன்னை விட தூணுக்கும் பெருமை உண்டு என்று வினவ, அதேபோல உனக்கென்ன பெருமை இருக்கிறது என்று மகன் பிருகு முனிவன் கொடுத்த சாபத்தினாலேயே நீ 10 புறவிகளை எடுத்தாய். அவற்றை படைத்தவன் நான் அன்றோ? இவ்வாறு பிரம்மா கூறியதும் விஷ்ணு கோபித்து, என்னை படைத்ததாக பெருமைப்படும் நீ பரமன் கிள்ளிய உன் தலையை இன்னமும் படைக்கவில்லையே. அப்படியான நீ என்னை எப்படி படைக்க முடியும்? எனவே நானே உனது பிதா, என்னிலும் பெரியவன் இல்லை. சங்கரனின் பாதி நான், பரமனும் பொருளும் நான் என்று பலவாறு புகழ்ந்தார் விஷ்ணு. பிரம்மா கோபித்து, நாம் இருவரும் போர் புரிவோம், வென்றவரே பெரியவர் என்றபடி போர் புரிந்தார்கள். அப்போது இருவருக்கும் மத்தியில் பெரும் ஜோதி ஒன்று தோன்றியது. அதனிலிருந்து அசரீரி வாக்கு கேட்டது. பிரம்மா விஷ்ணுக்களே, நீர் இருவரும் ஏன் வீணாக சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள்? இந்த ஜோதியினுடைய அடியையோ அல்லது முடியையோ யார் முதலில் காண்கிறீர்களோ அவர்தான் உம்மில் பெரியவர். இவ்வாறாக பிரம்மா அன்னப்பட்சி வடிவம் கொண்டு முடியை காண மேலே பறந்தார். விஷ்ணுவோ அடியை காண பன்றி அவதாரம் எடுத்துக்கொண்டு பூமியின் அடியை தோண்டிக் கொண்டு சென்றார். இருவரும் அழைத்து விட்டார்கள். அடியையும் காணவில்லை, முடியையும் காண முடியவில்லை. அப்பொழுது மேலிருந்து தாளம் பூவும் முருக்கம் பூவும் கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்தன. இதை பார்த்த பிரம்மா, நில்லுங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் என கேட்க, நாங்கள் உச்சியிலிருந்து வருகிறோம் என்று கூறின மலர்கள். அப்போது பிரம்மா, நீங்கள் எனக்காக ஒரு பொய்ச்சாட்சி சொல்ல வேண்டும். நீங்கள் கீழே நிற்கும் விஷ்ணுவிடம் நான் முடியை பார்த்ததாக சொல்ல வேண்டும் என கேட்க, மலர்களும் பொய்ச்சாட்சி கூறின. அப்பொழுது பிரம்மா பெருமையினால் பூரித்தார். நான் தான் பெரியவன் என கோஷித்தார். அந்த நேரம் சிவன் தனது சுரூபத்தை காட்டி, பிரம்மாவே, நீர் பொய் சொன்னதால் உமக்கு கோவிலும் இல்லை. பொய் சாட்சி சொன்னதால் முருக்கம்பூ தாளம்பூவும் நீங்கள் பூஜைக்கு உதவாத மலர்களாக கடவது என்று சாபமிட்டார். விஷ்ணுவே உண்மை உரைத்ததனால் உமக்கு கோவிலும் காக்கும் தொழிலும் தந்தோம் என்று அனுக்கிரகம் செய்தார். இறைவன் அடிமுடி இல்லாத சோதி பிளம்பாகி ஸ்தானு வடிவாய் லிங்கோத்பவராய் உட்பவித்த காலம் சிவராத்திரி காலமாகும். எனவே சிவனுடைய பூஜைக்கு உகந்த காலம் லிங்கோத்பவ காலமாகும். இவ்விரதத்தை அனுஷ்டிக்க விரும்புவோர் ஆச்சார சீலம் உடையவர்களாக இருத்தல் வேண்டும். அதாவது முதல் நாள் திரியோதசி திதியிலே ஒரு வேளை உண்டு. சிவராத்திரி அன்று உபவாசம் இருந்து சிவத்தியானத்திலிருந்து இறைபுகழ் கேட்டு 4 ஜாமமும் துயில் நீத்து சிவாலய தரிசனம் கைக்கொள்ள வேண்டும். இத்தினத்தன்று நித்திரை முழித்தல் அவசியம் என்று ஆகமங்கள் இயம்புகின்றன. சிவராத்திரி அன்று லிங்கோத்பவ மூர்த்திக்கும் மிகவும் ஒழுங்கான முறையில் அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் அதற்குரிய பொருட்களிலே நடைபெற வேண்டும் என்று ஆகமங்கள் வரையறுக்கின்றன. முதல் ஜாமத்தில் பஞ்சகவ்வியத்தினால் அபிஷேகம் செய்து சந்தன குழம்பு சாத்தி வில்வம் தாமரை போன்றவற்றினால் அர்ச்சித்து பயிற்றம் பருப்பினால் நிவேதித்து வழிபடலாம்.
இரண்டாம் ஜாமத்தில் பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகித்து அகில் குழம்பு சாத்தி தாமரை துளசி போன்றவற்றினால் அர்ச்சித்து பாயாசம் படைத்து வழிபடலாம். மூன்றாம் ஜாமத்தில் தேனினால் அபிஷேகம் செய்து பச்சை கற்பூர சுண்ணம் சாத்தி வில்வம் செண்பக மலர்கள் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடலாம். நான்காம் ஜாமத்தில் கருப்பம் சாற்றால் அபிஷேகம் செய்து குங்குமம் சாத்தி வில்வம் நந்தியாவர்த்தம் கொண்டு அர்ச்சித்து சுத்த அன்னம் படைத்து பூசிக்கலாம். 4 ஜாம பூசைகளும் வில்வ பத்திரம் முக்கியமானது. சிவ பூசை செய்ய இயலாதவர்கள் ஸ்ரீ பஞ்சாட்சத்திர ஜபமும் சிவபுராணமும் ஓதுவதோடு 4 ஜாமமும் சிவாலய தரிசனம் செய்தல் வேண்டும். உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் நீர் உண்டேனும் 4 ஜாமமும் நித்திரை விழிக்க இயலாதவர்கள் லிங்கோத்பவ காலத்திலாவது நித்திரையை ஒழித்தல் வேண்டும். லிங்கோத்பவ காலம் என்பது இரவு 11:30 முதல் 12:15 வரையுள்ள காலமாகும். லிங்கோத்பவ மூர்த்தம் என்பது 64 மூர்த்தங்களில் ஒன்றாகும். விதிப்படி விரதமிருந்து மனதை நிலைப்படுத்தி சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து பயன்பெறுவோம்.